ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். இந்த அத்தியாயம் ஞானிகள் பூமியில் மனிதர்களாக பிறப்பதற்கான காரணங்களையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய துணிச்சலான பணிகளையும் விவரிக்கிறது. சமுதாயம், செல்வம், அந்தஸ்து, சந்ததி, குடும்பம் போன்றவற்றில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நம்பி ஆன்மீக நெறிகளிலிருந்து மக்கள் விலகும்போது ஞானிகள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். சமயம் தொடர்பான கொடுமை ஒன்று நிகழ்ந்து மக்களது உயர்வான நற்குணம் மறையும் போது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஞானிகள் தோன்றுகிறார்கள். தங்களது ஆரோக்கியமும் ஆயுளும் கெடும் விதத்தில் சிற்றின்பங்களை நாடிச் சென்று மேம்பாட்டுக்கான வாய்ப்பை மக்கள் இழக்கும் சந்தர்ப்பங்களில் ஞானிகள் அவதரிக்கிறார்கள். வேத காலத்து ஹிந்து மதத்தை காப்பாற்ற, பாவங்களை அழிக்க, ஏழைகளையும் பலவீனமானவர்களையும் காத்தருள இப்பூமியில் அவதரிக்கிறார்கள் ஞானிகள். அவர்களது அவதாரங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்காகத்தான். அவற்றில் சுயலாபம் ஏதுமில்லை. சுறுசுறுப்பான உலக வாழ்வின் மூலஸ்தானத்தை சுற்றி துறவின் வடிவில் அஸ்திவாரத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். மூலாதாரத்தை கொண்ட கோவிலை நிர்மாணிக்கிறார்கள். மதத்திற்காகவும் மத விழிப்புணர்வுக்காகவும் பாடுபடுவதன் மூலம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். லட்சியம் நிறைவேறியதும் இம்மானுட வடிவத்தை துறந்து விடுகிறார்கள். கங்காபூர், நரசிம்மவாடி, ஆடும்பர் மற்றும் பில்லவாடி ஊர்களைப் போல ஷீரடி என்ற புனித தலமும் கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ளது. கோதாவரியின் புனிதத்தன்மை எங்கும் பிரசித்தி பெற்றது. கோதாவரி நதிக்கரையில் பல ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். பல புனித தலங்களும் உள்ளன. கோதாவரி நதிநீர் பாவங்களை கழுவி களையக்கூடியது. அதை பருகினால் நோய்கள் குணமாகும். இது புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. புனித கோதாவரியின் கரையில் சுமார் 6 மைல்களை கடந்து நிம்காவ்னில் வண்டி நுழைந்தவுடனேயே பார்வையில் படுகிறது ஷீரடி. இந்த ஷீரடியில்தான் உலகை மீட்பதற்காக ஸ்ரீ சாயி தோன்றினார். ஸ்ரீ சாயி என்றால் அறிவு பெட்டகம் என்று பொருள். வைணவர்களின் தாய் வீடு அவர். அவரது இதயம் பளிங்கு போல தெளிவானது. அவரது பேச்சில் எப்போதும் தேன் ஊறும். அரசன், ஆண்டி, ஏழை, செல்வந்தர் எல்லோருமே அவரது கண் பார்வையில் ஒன்றுதான். ஒவ்வொரு உயிரிலும் கலந்துள்ள அவரே ஒரு கடவுள்தான். அத்தும், ஞானேஸ்வரும், பைத்தன் மற்றும் ஆலந்தி ஆகிய ஊர்களுக்கு பெருமை சேர்த்ததைப் போல ஷீரடியை ஒரு ஆன்மீக கொண்டாட்டத்திற்குரிய இடமாக மாற்றினார் ஸ்ரீ சாயி. எனவே ஷீரடியே நமது பண்டர்பூர், ஷீரடியே நமது ஜெகநாத் பூரியும் துவாரகையும், ஷீரடியே நமது கயை, காசி, ராமேஸ்வரம். சமர்த்த சாயியின் தரிசனத்தை பெறுவதே கூட தெய்வத்துடன் நாம் ஒன்றிணைவதற்கான வழிதான். அவருடன் உரையாடுவது நமது பாவங்களை கழுவி களைகிறது. ஷீரடியில் உள்ள சாயியின் சமாதி ஞானிகள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கான இடம். சமாதியை தரிசிப்பது நம் வாழ்வை முழுமையாக நிறைவடையச் செய்கிறது. அப்படி இருக்கையில் சாயியின் சேவையில் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களின் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு விவரிப்பது? நாம ஸ்மரணை என்ற மந்திர உச்சாடனத்தை பாபா மிகவும் விரும்பினார். அல்லா மாலிக் என்ற சொற்களை இடைவிடாமல் அவர் உச்சரித்துக் கொண்டிருந்தார். இரவும் பகலும் நாம ஸ்மரணையை தன் முன்னிலையில் ஏற்பாடு செய்தார். ஒருமுறை தாஸ்கனுவிடம் 7 நாள்களுக்கு நாமஸ்மரணை செய்யும்படி அவர் கட்டளையிட்ட போது, நான் செய்கிறேன், ஆனால் சப்தாகம் முடியும் நாளில் விட்டல் என் கண்முன் தோன்ற வேண்டும் என்றார் தாஸ்கனு. தன்னெஞ்சில் கை வைத்து, சரி சரி, விட்டல் நேரில் தோன்றுவார், ஆனால் பக்தருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார் பாபா. 7 நாள் பாராயணம் முடிந்த பிறகு உண்மையிலேயே பகவான் விட்டலின் தரிசனம் தாஸ்கனுவிற்கு கிடைத்தது. காகா சாஹேப் தீக்ஷித்துக்கும் இதே அனுபவம் வாய்த்தது. வழக்கமான காலை குளியலுக்கு பின் அவர் தியானத்தில் இருந்த ஒரு சமயம் பகவான் விட்டலின் தரிசனத்தை பெற்றார். பிறகு பாபாவை தரிசிப்பதற்காக மசூதிக்கு சென்ற போது, விட்டல் பாடியில் வந்தாரா? அவரை சந்தித்தாயா? விட்டல் ஒரு நழுவும் ஆசாமி, அவரை அழுத்தமாக பற்றிக்கொள். உன் கவனம் ஒரு கணம் சிதறினாலும் அவர் தப்பித்துப் போய் விடுவார் என்று பாபா கூறியது ஆச்சரியமாக இருந்தது. பிறகு பிற்பகலில்
வெளியூரிலிருந்து ஒரு வியாபாரி 20-25 விட்டல் பகவான் படங்களை விற்கும் எண்ணத்துடன் விரடிக்கு வந்தார். காலை தியானத்தில்தான் கண்ட அதே உருவத்தை அந்த படங்களிலும் கண்டபோது தீக்ஷித்தின் ஆச்சரியம் அதிகரித்தது. பாபாவின் சொற்களும் அவர் நினைவுக்கு வந்தன. பகவந்த்ராவ் க்ஷீர்சாகரின் தந்தை, பகவான் விட்டலின் தீவிர பக்தர். தந்தையின் மறைவுக்குப் பின் பகவானுக்கு பூஜை செய்வதும் நைவேத்தியம் படைப்பதும் நின்று போயிருந்தன. ஆண்டுதோறும் பண்டர்பூருக்கு புனிதப் பயணம் மேற்கொள்வதும் நடைபெறவில்லை. பிறகு ஒருமுறை பகவந்த்ராவ் ஷீரடிக்கு வந்தபோது அவரது தந்தையைப் பற்றி நினைவுகூர்ந்த பாபா, இவன் எனது நண்பரின் மகன் என்பதால்தான் ஷீரடிக்கு இழுத்து வந்தேன். இவன் நைவேத்தியம் எதுவும் படைப்பதில்லை. என்னையும் பட்டினி போடுகிறான், விட்டலையும் பசியில் வாட வைக்கிறான். இவனுக்கு நினைவூட்டி பூஜை செய்ய வைக்கப் போகிறேன் என்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் புனித திருவிழாவில் பங்கேற்பதற்காக பிரயாகை தீர்த்தத்திற்கு செல்ல பாபாவின் அனுமதியை வேண்டினார் தாஸ்கனு. அதற்காக அவ்வளவு தூரம் ஏன் செல்ல வேண்டும்? இதுதான் உனது பிரயாகை தீர்த்தம். மனதில் உறுதியான நம்பிக்கை வைத்து இங்கே பார் என்றார் பாபா. தனது தலையை பாபாவின் பாதங்களில் வைத்து தாஸ்கனு பிரார்த்தனை செய்தபோது பாபாவின் கால் கட்டை விரல்களிலிருந்து நீர் வடிந்தது. அது புனித கங்கை, யமுனை நதி நீர். அதைக் கண்டு உணர்ச்சி வசப்பட்ட தாஸ்கனு, ஓ சத்குருராயா, உங்களது சக்தி எல்லையற்றது, உங்களது செயல்கள் அற்புதமானவை, நீங்களே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் என்று மனமுருகினார். பாபாவின் புனித பாதங்களை அன்றாடம் வணங்கும் பேறு கிடைத்தால் கங்கை, கோதாவரிக்கு புனித பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய மகானான சாய்நாத் ஷீரடி கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் 16 வயது இளைஞராக தோன்றினார். எந்த இடத்தில், எந்த பக்திகரமான குடும்பத்தில், எந்த பெற்றோருக்கு அவர் மகனாக பிறந்தார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அதை தெரிந்து கொள்ள முயன்றவர்கள் சோர்வடைந்தார்களே தவிர எவருக்கும் உண்மை தெரியவில்லை. ஷீரடியில் நானா சோப்கரின் தாயான முதிய பெண்மணி சாயியின் அற்புதமான வாழ்வை பற்றி கூறியது. அந்த அழகிய கண்ணை கவர்ந்த அந்த பாலகன் ஆரம்பத்தில் வேப்ப மரத்தின் அடியில் கால் மேல் கால் வைத்து அமர்ந்திருந்ததுதான் முதலில் கண்ணில் பட்டது. அந்த அழகான குழந்தையின் வடிவத்தை கண்டதும் எல்லோரும் பெரிதும் ஆச்சரியமடைந்தார்கள். அவ்வளவு இளம் வயதில் எத்தகைய கடினமான தவம்! வெயிலும் நிழலும் அவருக்கு ஒன்றேதான். வயதோ சிறியது, ஆனால் நடத்தையோ அற்புதமானது. கிராமவாசிகள் அத்தனை பேரும் வியப்புடன் அவரை உற்று பார்த்தார்கள். பாலகனின் தரிசனத்தை பெறுவதற்காக தொலைவில் இருந்தெல்லாம் மக்கள் வரத் துவங்கினார்கள். இரவும் பகலும் வேப்ப மரத்தின் அடியிலேயே வசித்த வெகு அழகான அந்த இளம் பாலயோகியின் தவத்தை பார்த்து அனைவரின் ஆச்சரியமும் அதிகரித்தது. கிராமவாசிகள் சிலரை கண்டோபா பகவான் ஆட்கொண்டிருந்தார். அவர்களிடம், இந்த சிறுவனின் பெற்றோர் யார்? இவன் எங்கிருந்து எப்படி வந்திருக்கிறான்? கண்டோபா பகவானே, நீங்களாவது கண்டுபிடித்து கூறுங்கள் என்று யாரோ கேட்டதற்கு, போய் ஒரு கடப்பாரை கொண்டு வந்து நான் காட்டும் இடத்தில் தோண்டுங்கள் என்று பதில் கிடைத்தது. அதன்படி கிராமத்தின் எல்லைக்கருகில் வேப்ப மரத்தின் அடியில் தோண்டிய போது அங்கு செங்கல்லால் ஆன படிக்கட்டுகள் இருப்பதை கண்டார்கள். செங்கல் வரிசை முடியும் இடத்தில் ஒரு கல்லுரல் இருந்தது. அதன் கீழ்ப்பகுதியில் சிறு குகை ஒன்று காணப்பட்டது. அங்கே 4 விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. குகையின் சுவர்கள் சுண்ணாம்பு கல்லால் ஆனவை. பசுவின் முகம் போன்ற அமைப்பில் இருந்த ஒரு மரப்பலகையும் ஓர் அழகான ஜெபமாலையும் அங்கிருந்தன. இங்குதான் இந்த சிறுவன் பல ஆண்டுகள் தவம் செய்தான் என்பதுதான் கண்டோபா பகவானின் வாக்கு. மக்கள் ஆச்சரியத்தோடு இளைஞனிடம் கேள்விகளை கேட்க முனைய, இதுதான் என் குருவின் இருப்பிடம். இந்த புனித இடம் என் பரம்பரை சொத்து. இதை பாதுகாப்பது அவசியம் என்பதை மட்டும்தான் நான் கூறுவேன் என்று பதிலளித்தான் இளைஞன். பாபாவின் கட்டளையை ஏற்ற கிராமவாசிகள் அது பாபாவுடைய குருவின் இருப்பிடம் என்பதால் குகையை மூடி செங்கற்களை அவற்றின் இடத்தில் பொருத்தினர். பாபாவின் பக்தர்களுள் ஒருவரான சாதே சாஹேப் தற்போது சமாதி உள்ள இடத்தையும் வேப்ப மரத்தையும் சூழ்ந்திருந்த நிலத்தை வாங்கி
4 புறங்களிலும் தாழ்வாரங்களை வைத்து ஒரு கட்டடத்தை உருவாக்கினார். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த இடத்தை பசுஞ்சாணத்தை கொண்டு மெழுகி ஊதுபத்தி ஏற்றி வைக்கும் எவரையும் ஸ்ரீ ஹரி ஆசிர்வதிக்கிறார். 1909 ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதிதான் தீக்ஷித் முதன்முறையாக சாயியை சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் ஷீரடியிலேயே தங்கிவிட தீர்மானித்தார். பின்னர் தீக்ஷித்தின் பழைய கட்டடம் இருந்த இடத்தில் புதிதாக ஒரு மாபெரும் வாடா என்கிற சத்திரம் கட்டப்பட்டது. 1909 டிசம்பர் 9ஆம் தேதி அன்று ஒரு சுபவேளையில் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அழைத்தால் கூட வர மறுக்கும் தீக்ஷித்தின் சகோதரரும் தாதா சாஹேப் கபர்டேவும் அங்கிருந்தனர். அன்றுதான் சாவடியில் இரவு நேர ஆரத்தியான ஷேஜாரத்தி துவங்கப்பட்டது என்பதால் அன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1911ஆம் ஆண்டு ராமநவமி தினத்தன்று புதுமனை புகுவிழா நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பொருட்செலவில் ஸ்ரீமான் புட்டியின் வாடாவும் கட்டப்பட்டது. பாபாவின் உடல் அங்குதான் உறைகிறது என்பதால் அந்த பொருட்செலவு நியாயமானதே. முன்பு எதுவுமே இல்லாத இடத்தில் பின்னர் 3 வாடாக்கள் உருவாக்கப்பட்டன.